ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேடி ஸ்மைலி பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் தரேன்னு சொல்லுவீங்க. அதேமாதிரி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்காக ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கேன். ப்ராக்டிஸோட லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்கிற வீடியோ தான் அது. யாருக்காவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ப்ராக்டிஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ப்ராக்டிஸுக்குள்ளே போகிறேன். ப்ராக்டிஸுக்குள்ளே போய்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி அதை ஓப்பன் பண்ணணுன்னு. அதேமாரி நீங்களும் அந்தமாதிரி ஓப்பன் பண்ணுங்க கைஸ். ப்ராக்ஸு இந்த மாதிரி தான் கேட்கும். அதுக்கு ப்ராக்ஸி ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம நாம ஃப்ரீ ஃபயரை ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க கைஸ். டெலீட் பண்ணிட்டு இந்த ப்ராக்ஸி ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ராக்ஸியை எங்களோட ஒரிஜினல் ஓன் அக்கௌண்ட்டில் எதுலேயும் லாகின் பண்ணிடுறாங்க கைஸ். முக்கியமாக யாருமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கூகுள் எதுவும் லாகின் பண்ணாங்க கைஸ். ஒரு பாட் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள். கெஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா நார்மலாக ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் ஆகிற மாதிரியே டவுன்லோட் ஆகும். பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகிட்டு உள்ளே வந்து நான் கெஸ்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கேன், லாக் அவுட் பண்ணேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு கைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகாது. நீங்கள் பேர் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுற மாதிரி காட்டும். அக்கௌண்ட் வந்து பேன் ஆன மாதிரி காட்டும் கைஸ். ஒன்றும் பயப்படாதீங்க. நான் பண்ணுறது மாதிரியே திருப்பி வெளியே வந்து கூகுளில் போய்ட்டு கூகுள் ஃபோட்டோஸை தொட்டு அதில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுங்க. அந்த ஏதோ பேங்க் நம்பர் வந்து நோட்டீஸு அதை நீங்கள் ஜூம் பண்ணி மேலே ஐடி பிளாக்னு இருக்கா அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து அன்லாக் எஃப்எஃப் பீட்டான்னு இருக்கும். அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெப்சைட் காட்டும். வெப்சைட்டை தொட்டு கைஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ண யூஐடியை பேஸ்ட் பண்ணி அன்லாக் வித் டிஸ்கார்ட்னு கொடுங்க. டிஸ்கார்ட்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டை மறுபடியும் க்ளியர் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இந்த டைமிங் ஓடும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து மறுபடியும் ஆடை க்ளியர் பண்ணி 100% வரணும். 100% வர மாதிரி இதே மாதிரி பண்ணணும். மேலே வந்து 18+ கண்டென்ட் வரும். அதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆடுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். நீங்கள் வெளியே வந்து கொடுக்கணும். அப்புறமே கங்க்ராச்சுலேஷன் வந்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். அவ்வளோதான். லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐடியை கொடுத்து என்ஜாய் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெட்டுக்குள்ளே 5G கிடச்சாலும் லேக் ஆகும். லோ எண்ட் டிவைஸில் முக்கியமாக லோ எண்ட் டிவைஸில் இதை ப்ளே பண்ணாங்க. மேட்ச் ஒன்று போகும், அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுங்க. வந்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இந்த ப்ராக்டிஸரில் கேம் ப்ளே பண்ண முடியாது. இந்த லாபியில் வேணால் பண்ணிக்கலாம். 2000 மண்டல் AK மேட்ச்சு எல்லா கண்ணும் மேட்ச் பண்ணுங்க. இந்த ட்ரைனிங் காரணமாக பண்ணிடுங்க. இது எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ஃபாலோ லைக் ஷேர் இது மட்டும் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். ப்ராக்டிஸ் சர்வர் இதுக்குள்ளே நீங்கள் கேமுக்குள்ளே மட்டும் வந்துக்கலாம். பண்டல் போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை டீம் இன்வைட் பண்ணிட்டு லாபியில் அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு காட்டும் கைஸ். கிஃப்டெல்லாம் பண்ண முடியாது.